அலங்கு இந்த படம் வந்து உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம். எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா நிறைய சினிமேட்டிக் மோட்ல தான் அந்த படம் வந்து இருந்துச்சு. அந்த ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடிச்ச மாதிரியே தெரியலங்க. செம்ம சூப்பரா நடிச்சிருந்தாரு. படத்தினுடைய கேமராமேனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா கேமரா ஷாட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அதுவும் குறிப்பா அந்த நாய்கள் எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ண விதங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா, ரொம்ப ஒரு உண்மைத்தன்மையா வந்து காட்டின மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தினுடைய கதையா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நேரடி கதை தான். படம் ஆரம்பிச்சு அந்த கதை அப்படியே போகுது, ஒரு பிரச்சனையாவது, அதுக்கப்புறம் எப்படி போய் அதை சமாளிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நேரடி கதை தான். ஒருவேளை அதை நான் லீனியரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு படமா வந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எங்கேஜிங்கா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா எங்கேஜிங்காவே இருந்தாலும் உங்க அட்வென்ச்சருக்குள்ள போயிட்டாங்க. ஒருத்தன் துரத்தி வரையான், போற இடத்துலலாம் வந்து ஒரு அட்வென்ச்சர் வருது, பாம்பு வருது, யானை வருது, இதெல்லாம் எப்படி தாண்டி போறாங்க, இந்த காலை எப்படி கடந்து போறாங்க, போனதுக்கு அப்புறம் இந்த எதிரி அங்க வந்துடுறான். ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிளைமேக்ஸ், 2 பேருக்கு சண்டை, யார் ஜெயிக்கிறா அப்படின்ற மாதிரி. முழுமையா இந்த அலங்கு படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு சினிமா தன்மை கொண்ட ஒரு படம் தான் இந்த அலங்கு படம். கண்டிப்பா பாருங்க, உங்களை பொழுதுபோக்கக்கூடிய ஒரு படமாவும் இருக்கும்.